நம்ம வீட்டு கேரேஜ்ல இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன், வந்து பாருன்னு சொல்லி ஹஸ்பண்ட் மெல்ல மெல்ல பாக்ஸ் சுத்த உள்ள இருந்து தடக்குன்னு பொம்மை வர ஒய்ஃப் பயந்தே போயிடுறாங்க. என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க, வாங்க போலான்னு சொல்லி ஒய்ஃப் போக ஹஸ்பண்ட் அந்த பாக்ஸை டேபிள் மேலேயே வச்சுட்டு போய் தூங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த மியூசிக் பாக்ஸ் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பாக்ஸ் இப்போ தானாவே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சத்தம் கேட்டு ஹஸ்பண்ட் தூக்கத்துல இருந்து முடிச்சு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பால் கிடக்குது. யாரோடது இந்த பால், எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா கிச்சன்ல இருந்து சத்தம் வருது. என்னடா அங்க சத்தம், அங்கதானே அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் லைட்டை போட்டு பாக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒய்ஃபும் சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா ஒய்ஃப் ஹஸ்பண்ட காணாமேன்னு சொல்லி மெல்ல மெல்ல தேடிட்டு வராங்க. பார்த்தா அவங்களுக்கு கிச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது. இது இந்த பாக்ஸோட சத்தமாச்சு, அதை யார் ஆப்ரேட் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பாக்ஸ் தானாவே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. பயந்து போன பொண்ணு வச்ச கண்ணு மாறாம அந்த பாக்ஸவே பாத்துக்கிட்டே இருக்காங்க. தடக்குன்னு ஆன்னு கத்திட்டு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பொம்மைக்கு பதிலா அவங்க ஹஸ்பண்டோட தலை நிக்குது.